ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் உம்முடைய வார்த்தை மூலமாக என்னோடு பேசும், எங்களோடு பேசும். இயேசு மூலம் கேட்கிறோம் அன்புள்ள பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு என்ன நாள்? தந்தையர் தினம். ஒருத்தர் இங்கிலீஷ்ல சொன்னாங்க, ஒரு தமிழ்ல சொன்னாங்க, அவ்வளவுதான் இல்ல. ஆகவே முதலாவது அந்த தந்தையர் தின வாழ்த்துக்களை நான் எல்லா அப்பாவுக்கும் நான் சொல்லி நான் இந்த செய்தியை ஆரம்பிக்க வருவேன். எனக்கு உண்மையா ஒருவேளை எனக்கு முன்னாடியே தெரிஞ்சதுன்னா இந்த தந்தையர் தினத்தை ஒட்டிய ஒரு செய்தியை நான் கண்டிப்பா கொடுத்துருப்பேன். ஆனா நேற்று ராத்திரி தான் எனக்கு தெரியும். அதனால எல்லா 3வது ஞாயிற்றுக்கிழமை பொதுவாக நான் ஒரு ட்ராக்ல அது ஒரு வார்த்தைகளை நான் தொடர்ந்து உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கின்றேன். ஆகவே பரவாயில்ல, வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு நம்முடைய செய்தியை இன்றைக்கு சொல்லிவிடுவோம் என்று சொல்லி இந்த நாளிலே நான் ஆசைப்படுகிறேன். ஆகவே இங்கே உட்கார்ந்திருக்கிற அனைத்து தந்தைமார்களுக்கு நான் உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தந்தையாக போகிறவர்களுக்கும் நான் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உண்மையாக ஆசீர்வதிப்பாராக. தாய் பெரியவங்களா தந்தை பெரியவங்களா அப்படின்னு கேட்டாங்கன்னா பொதுவாகவே 90% என்ன சொல்லுவாங்க? தாய் தான். அன்பு சொல்லுங்க, தாய் அன்பு பெரியதா தந்தை அன்பு பெரியதா? என்ன சொல்லுவோம்? தாய் அன்பு தான். அது உண்மைதான், மாற்று கருத்து கிடையாது. ஆனா தாய் அன்பு வெளிப்படையாக தெரியும், தந்தையாருடைய அன்பு ரொம்ப தெரியாது. அதனாலதான் ஒரு சின்ன ஒரு வார்த்தை நான் பார்த்தேன். அம்மாவுடைய அன்பு கடல் இருக்குல்ல, அது கரை அலை மாதிரி தெரியும், மற்ற கண்களுக்கு ரொம்ப தெரியும். அதுதான் அம்மாவுடைய அன்பு. ஆனா அப்பாவுடைய அன்பு நடுக்கடல் அலை மாதிரியா, அலை தெரியாது, ஆனா ஆழம் ரொம்ப அதிகம். ஹல்லேலூயா. அந்த விதமாக தான். ஆகவே தந்தைமார்களுக்கு நான் மீண்டுமாக வாழ்த்துக்களை தெரிவித்து தந்தை தினத்திலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கின்றேன். சரி, 3வது ஞாயிற்றுக்கிழமையிலே ஒவ்வொரு பாவத்தை குறித்து நான் மாதந்தோறும் ஒரு பாவத்தை குறித்து நான் சொல்லிக் கொண்டு வருகிறேன். கடந்த 5வது மாதத்திலே அடங்காமை என்பதை குறித்து நான் சொன்னேன். ஏற்கனவே அகங்காரம் என்ற பாவத்தை குறித்து பார்த்துவிட்டோம், அறியாமை என்கிற பாவத்தை குறித்து பார்த்துவிட்டோம், அவிசுவாசம் என்கிற பாவத்தை குறித்து பார்த்துவிட்டோம், அசட்டை ஒரு பாவம் என்பதை குறித்து பார்த்துவிட்டோம், அவசரப்படுவது கூட ஒரு விதத்திலே பாவம் என்று சொல்லி நாம் பார்த்துவிட்டோம், அசதியா இருப்பது பாவம் என்று பார்த்துவிட்டோம், அஞ்சனம் பார்ப்பது, குறி பார்ப்பது, இவையெல்லாம் பாவம் என்று சொல்லி கடந்த பார்த்துவிட்டோம். போன மாதத்திலே அடங்காமை, கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் இருப்பது பெரிய பாவம் என்று சொல்லி நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். இதனுடைய தொடர்ச்சியாக 9வது பாவ பட்டியலிலே வருகிறது. இன்றைக்கு அன்பின்மை என்பது ஒரு பெரிய பாவம். கிறிஸ்துவமே எதுல அடங்கியிருக்கு தெரியுமா? அன்புல தாங்க. ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஹல்லேலூயா. தூக்கம் வருதா? தூங்க விட மாட்டோம்ல. நான் ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பேன், கேட்டுக்கிட்டே இருப்பேன். அதனால எனக்கு கண்டிப்பா தூங்க முடியாது. அன்பின்மை என்பது ஒரு பெரிய பாவம். நீங்க அன்பை வெளிப்படுத்தாம ஆண்டவரை உங்களால் வெளிப்படுத்தவே முடியாதுங்க. தேவன் அன்பாய் இருக்கிறார், அவருடைய பிள்ளைகள் நாமும் அன்பாய் இருக்கிறோம். அதுதான் உண்மை. அன்பை வெளிப்படுத்தாமல் எப்படி மற்றவர்களிடத்துல நம்ம இயேசுவை வெளிப்படுத்த முடியும்? யோசிச்சு பாருங்க. ஒரு திருடன் ஒருவன் ஒரு வீட்டுக்குள்ள திருட வருகிறான். வீட்டுக்குள்ள நுழைந்து விட்டான். அங்க ராத்திரி நேரம் ஒரு பெரியவர் சின்ன ஒரு டேபிள்ல ஏதோ ஒரு புஸ்தகத்தை படித்துக் கொண்டிருக்கிறார். அமைதியை படுத்துற, வீட்டுல வேற யாரும் கிடையாது. இவன் திருடுவதற்காக உள்ளே வருகிறார். இதை அவர் கவனித்து விட்டார். நாமளா தான் கத்துவோம், இல்லை ஏதாவது செய்வோம். அவர் அமைதியா இருந்தார். அப்போ அவன் அங்க இருக்கிற ஏதாவது கிடைக்காதா இல்லை பணத்தை தேடுகிறான். அப்பொழுது அவர் ரொம்ப அமைதியா, என்னப்பா ஏதாவது எடுத்துட்டு போகலாம் வந்தியா அப்படின்னு திருடனுக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. என்னடா இது, நான் திருட வந்திருக்கிறேன், என்ன பார்த்து ஏதாவது எடுத்துட்டு போக வந்திருக்கேன். ஆமா, நான் கத்தி கையில வச்சுக்கிட்டான், நான் திருட தான் வந்திருக்கிறேன், உங்கள்கிட்ட இருக்கிறத எனக்கு கொடுக்கலன்னா உங்களை குத்தி கொண்டு விடுவேன் அப்படின்னா. சொன்னா, நீங்க எதுவும் செய்யாத, நானே சொல்லிடுறேன், நீ எடுத்து போயிடு. அந்த 3வது டேபிள்ல தள்ளி போனீங்கன்னா கொஞ்சம் பணம் வச்சிருக்க, அவ்வளவுதான் எனக்கு இருக்கு, அந்த பணத்தை நீ எடுத்துட்டு போயிடுவோம், அந்த நோக்கத்தை நீ எடுத்துட்டு போயிடு அப்படின்னு சொன்னோடனே அவன் போறான். அந்த பணத்தை எடுக்கிறான். கொஞ்சம் நிறைய இருந்தது. அப்போ அவன் சொல்றாரு, எடுக்கிறதே எடுக்கிற, ஃபுல்லா எடுத்துறாத, ஒரு அமௌண்ட் கூட 1000 ரூபாய் நீ வைத்து விட்டு நீ எடுத்துப்போ, அது கூட எனக்காக இல்லை,
நாளைக்கு நான் வரி கட்ட வேண்டும் என்று சொல்லி யோசித்து வைத்திருக்கிறேன், அந்த வரியை நான் கட்டிடுறேன், மற்றபடி மீதி பணத்தை எல்லாம் நீங்க எடுத்துட்டு போவேன்னா இவருக்கு ரொம்ப அதிர்ச்சியா போச்சு. இப்படி ஒரு ஆளை நான் பார்க்க முடியுமா? திருட வந்திருக்கிறவங்க கிட்ட இவ்வளவு பூலா நீ எடுத்துட்டு போன்றாரு, சந்தோஷமா போங்கிறாரு, விளங்கல அவங்க. சரி சொல்லி எடுத்துட்டு 1000 ரூபாய் வச்சுட்டு அவன் போறான். போகும்போது மறுபடியும் கூப்பிடுறாரு அவனை, தம்பி கொஞ்சம் நில்லு, பணத்தை எடுத்திய ஒரு நன்றி சொன்னியா அப்படின்ற. இன்னும் இவனுக்கு அதிர்ச்சியா போச்சு, என்னடா இது திருட வந்த வீட்டுல இப்படிதான். சரி சொல்றாரு, ஐயா ரொம்ப நன்றியான்ட்டு அவன் எடுத்துட்டு போயிட்டான். நாட்கள் கடந்தது. ஒரு நாள் இந்த திருடன் மாட்டிக்கொண்டான். இப்ப நீதிபதி முன்பதாக அவன் நிற்கிறான். தான் திருடின இடங்களை எல்லாம் அவன் சொல்லுகிறான். அவர்களை விசாரிப்பதற்காக அழைக்கப்படுகிறார்கள். அதுல இந்த பெரியவர் வருகிறார், சொல்லிட்டான் இந்த வீட்டில் நான் இவ்வளவு பணத்தை எடுத்தேன். அப்போ அவரை அழைக்கும் போது அவர் கூண்டு மேல ஏற்றி கேட்கிறாங்க, இதுவே இவன் வந்து உங்க வீட்டுல வந்து திருட வந்தானே உண்மையா? அவன் திருட வந்தானா? இல்லையே, அவன் பணம் கேட்டு வந்தான், நான் பணத்தை கொடுத்தேன், அவ்வளவு அவனை திருடனா வரல சொல்லிட்டு சொல்றாரு. வாங்கிட்டு நன்றி கூட சொல்லிட்டு போனான். என்ன தம்பி நீ நன்றி சொன்னல அப்படின்னு அவன் முழிக்கிறான். இந்த இடத்துல கூட தன்னை காட்டி கொடுக்க வேண்டிய அந்த பெரியவருடைய அந்த செயல், அந்த அன்பு இவனுக்கு பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுத்தது. அவன் சொல்றேன் என் வீட்டுல திருடலாங்க அப்படின்றாரு. ஆனா மற்ற கேசுகள் அவன் மேல இருந்தனால அவனுக்கு சிறை தண்டனை கொடுத்துட்டாங்க. 3 மாதம் கழித்து நேரம் அவன் வீட்டுக்கு போறான். ஓடி அந்த பெரியவருடைய காலில் போய் அப்படியே விழுகிறான். ஐயா, உங்களுடைய அன்பு என்னை மாற்றி விட்டதையா, உங்களுடைய செயல் எங்களை மாற்றி விட்டதையா, நான் திருடி பிழைக்கிறவன் தான், இனிமே என்னுடைய வாழ்க்கையை நான் என்ன பண்ண போறேன், மாற்றிக்கொள்ள போகிறேன். எனக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்தா உங்ககிட்டயே எனக்கு ஏதாவது வேலையை கொடுங்க, நான் உங்களுக்கு உதவி செய்ய திருடவே மாட்டேன், வாழ்க்கை பொழுதும் உங்களுக்கு உதவியாக நான் இங்க இருக்கிறேன், நானே என் வாழ்க்கையை ஆரம்பிக்கிறேன் என்று சொல்லும்போது அப்படின்னு சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டாரா? யோசிச்சு பாருங்க. இந்த கதையை நான் படிக்கும்போது எனக்கு உண்மையா ஆச்சரியமா இருந்தது. நம்முடைய செயல்கள் அது அன்பின் வெளிப்பாடுகள், மற்றவர்களை மாற்றும் என்பதை நாம் மறந்து விடுகிறோம். அன்பை வெளிப்படுத்தாதவன் தேவனை அவன் வெளிப்படுத்த, இயேசுவை வெளிப்படுத்தவே முடியாது. ஆகவே அன்பின்மை என்பது ஒரு பெரிய பாவம். ஒரு சில வசனங்களை வாசித்து விட்டு செய்திக்குள்ளே கடந்து போவோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், உங்களுக்கு எல்லாரும் தெரிந்த வசனம். ஸ்டார்ட் பண்ணுங்க. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைபடிக்கு அவரை தந்தருளி இவ்வளவா உலகத்தில் தேவன் அன்பு கூர்ந்தார். அதற்காக என்ன பண்ணார்? தன்னுடைய ஒரே குமாரனையே என்ன பண்ணார்? இந்த பூமிக்கு அனுப்பினார். சுத்தி பார்க்க அனுப்பினார். சிலுவையை மறிக்கும்படியாக அனுப்பினார். எவ்வளவு பெரிய அன்பு யோசிச்சு பாருங்க. அப்பேற்பட்ட தேவனை நாம் வணங்குகின்றோம். அப்போ அவர் அன்பா இருக்கிறார், நாம் அன்பா இருக்கிறோமா? ஒரு 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் இப்படியாக நாம் வாசிக்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நித்திய ஆறுதலையும் நல் நம்பிக்கையையும் கிருபையாய் நமக்கு கொடுத்திருக்கிற நம்முடைய பிதாவாகிய தேவன் அப்படின்னு சொல்லி வருகிறது. அப்போ நம்முடைய தேவன் நம்மீது அன்பு கூர்ந்திருக்கிறார். அப்ப அவரை தெய்வமாக வணங்குகிறேன்னா நாம் மற்றவரிடத்துல அன்பு கூற வேண்டும். அன்பு கூறலன்னா ஆண்டவருடைய கட்டளையை மீறுகிறோம், பாவம் செய்கிறோம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் இப்படியாக நாம் வாசிக்கிறோம். அன்பில்லாதவன் தேவனை அறியான். நீ ஆண்டவர் அன்பா இருக்கிறார், அதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனா நீ அன்பு இல்லை என்றால், உன்னிடத்தில் அன்பு இல்லை என்றால், நீங்க தேவனிடத்திலும் மற்றவரிடத்திலும் அன்பு காட்டவில்லை என்றால் நீ தேவனை அறியவில்லை. தேவனை அறியாதவன் சபிக்கப்பட்டவன், பாவம் செய்தவன், பாவி. வேதம் அப்படிதான் சொல்லுகிறது. அப்ப அன்பின்மை என்பது பெரிய பாவம். நீங்க மற்றவரிடத்துல அன்பு செலுத்தணும். ஒரு சிலர் பெற்றோரிடத்துல, சகோதரரிடத்துல, நீங்க எல்லா இடத்துல அன்பு செலுத்தணும். உங்களுடைய அன்பு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறது தான் இன்றைக்கு நாம் செய்தியாக நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். தேவன் விரும்பும் அன்பை குறித்து தான் உங்களோடு பேச போகிறேன். அதற்கு முன்னதாக இன்னும் ஒரு சில வசனங்களை ஆராய்ந்து பார்ப்போம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடந்தது என்று நன்மை மட்டும் வேணுங்க. ஆனா தேவனிடத்தில் நான் என்ன பண்ண மாட்டோம்? அன்பு கூற மாட்டோம். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் மற்றவரிடத்திலும்
இதை நீங்க ரெண்டையும் பிரிச்சு பார்க்க முடியாது. தேவனிடத்தில் அன்பு கூறினால்தான் மற்றவர்கள் அன்பு கூற முடியும். நீங்க தேவனிடத்தில் அன்பு கூறாம மற்றவர்கள் அன்பு கூற முடியவே முடியாது. அதான் சொல்றாரு, தேவனிடத்தில் அன்பு கூற சகலமும் நன்மை கேட்பார். நன்மை மட்டும் எனக்கு நடக்கணும்னு நினைக்கிறோம், ஆனா ஆண்டவரிடத்துல நம்ம அன்பு செலுத்தாமல் இருக்கின்றோம். நான் எதுல பாஸ்டர் அன்பு செலுத்தல? யோசிச்சு பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையில் யோசிச்சு பாருங்க. ஆண்டவருக்கு இல்லாத காரியங்களை செயல்படுத்தும் போது நாம் தேவனிடத்திலே அன்பு வெளிப்படுத்தவில்லை என்று அர்த்தம். உபாகமம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே, ஆகியால் உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும் தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கும் தெய்வமாக உண்மையுள்ள தேவன் என்று வாசிக்கிறோம். நம்முடைய தேவன் அவர் அன்பானவர், ஆகவே நாம் அன்பு கூற வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்கின்றது. கலாத்தியர் 5:22 வாசிக்கிறோம், ஆவியின் கனியோ சொல்லிட்டு லிஸ்ட்ல என்ன வருது? அதெல்லாம் வரக்கூடியது இது அன்புதான். அன்பை கடந்துதானே எல்லாமே வரணும். 1 கொரிந்தியர் வாசிச்சோமே 13ஆம் அதிகாரம், அதை விட ஒரு சிறந்த அன்பை குறித்ததான வசனம் வேற எங்குமே. முழு வசனமும் அன்பை குறித்ததுதான் இருக்கு. முதல் வசனத்தை மட்டும் வாசிச்சோம்னா இந்த தியான வார்த்தை, நீங்க இந்த உலகத்துல என்ன எப்படி எத்தனை வேணா நீங்க பேசுங்க, அன்பு எனக்கு இராவிட்டால் அன்பு நமக்குள்ளே இல்லை என்றால் நாம் வேஸ்ட். ஆணுடைய பிள்ளைகள் வேஸ்ட். அவ்வளவுதான். இந்த ஒரு வார்த்தையில நீங்க அதுக்கப்புறம் அதனுடைய குணாதி அன்பு இருந்தா என்ன இருக்காது? பொறாமை இருக்காது, கோபம் அடையாது, இல்ல தற்பெருமை நாடாது, உதவி செய்யும், நிறைய சகலத்தையும் தாங்கும், நிறைய ஒரு பெரிய லிஸ்டே அப்படியே வருது. சொல்லிட்டு கடைசியில் முடிக்கிறாங்க, அன்பு, விசுவாசம், நம்பிக்கை. உங்களுக்குள்ள எது பெருசு? அன்பே பெரியது. கரெக்டா வைத்து சொல்லுங்க, அன்பே பெரியது. அல்லேலூயா. மாத்திராதீங்க, அன்புதான் பெரியது. அப்ப அந்த அன்பை நாம் வெளிப்படுத்தவில்லைன்னா நாம் பாவம் செய்கிறோம். நமக்கு நிறைய நேரத்துல பாவ லிஸ்ட்ல வர்றது என்னது? கொலை வரும், கொள்ள வரும், விபச்சாரம் வரும், இல்ல இப்படிதான் நம்ம திருடு வரும், இப்படி நிறைய சாதாரண உலக பிரகாரமாவே நம்ம அப்படி யோசிச்சு கொண்டிருக்கிறோம். ஆனா சின்ன சின்ன நமக்கு தெரியாமையே நாம் நிறைய பாவங்களை செய்து கொண்டிருக்கிறோம். அந்த லிஸ்ட்ல வரக்கூடியதுதான் இன்னைக்கு அன்பை வெளிப்படுத்தாமல் இருப்பது பாவம். தேவனிடத்திலும் அன்பு கூறுங்கள், பிறரிடத்திலும். சரி, தேவன் விரும்பும் அன்பு இது. ஒரு 3 விதமான அன்பை நான் சுருக்கமாக சொல்லி கடந்து போக ஆசைப்படுகிறேன். முதலாவதாக எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இயேசு கிறிஸ்துவே இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர்? என்ன போட்டிருக்கு? நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர். தேவன் மாறாதவர். அப்ப அவரை பின்பற்றுகிற நாமும் என்ன பண்ணக்கூடாது? மாறாதவர். எதுல சொல்லும்போதுதான் இங்க வருகிறது, நம்முடைய அன்பு ஒரு நிலையிலும் மாறாத அன்பாக இருக்கிறது. அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். ஏன்னா அவர் மாறாதவர், அவருடைய அன்பு மாறாதவர். அவர் நேற்று மீண்டும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். ஆகவே நம்முடைய அன்பும் அப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகின்றார். இதற்கு ஒரு உதாரணத்தை நான் என்ன சொல்ல வேண்டும் என்றால், நிறைய பேர் இருக்கிறாங்க, ஆண்டவர் ஒரு குறையாக அதை சொல்வதை நாம் பார்க்கிறோம். வெளிப்படுத்துகிற விசேஷம் 7 சபைகளை குறித்து சொல்லும் போது எபேசு சபையை குறித்து ஒரு குறைவை அங்கே சொல்லப்படுகிறது. வெளிப்படுத்துகிற விசேஷம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு. இந்த வார்த்தை நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்வார். நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை இப்பொழுது என்னிடத்திலே வெளிப்படுத்தவில்லை. என்னிடத்தில் வெளிப்படுத்தாத நிலையில் மற்றவரிடத்தில் நீ என்ன பண்ணலாம்? அன்பை வெளிப்படுத்த. ஒரு சில தேவனிடத்தில் அன்பை காட்ட மாட்டாங்க, ஆனா மனுஷனிடத்தில் நிறைய அன்பை காட்டுவாங்க. ஆனா அது காட்டுறது கடினம். ஏன்னா தேவனிடத்திலே அன்பை கூறாதவர் மனிதனிடத்தில் காட்ட முடியாது. அப்படியே இருந்தாலும் அந்த அன்பு வேணும். சரி, ஒருவேளை நீ தேவனிடத்தில் அன்பு கூறுவாய், எல்லா விதத்திலும் அன்பு கூறுவாய்,
தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் மனிதனிடத்தில் அன்பு கூர்ந்துதான் ஆகணும். அப்படி நீ அந்த தேவனிடத்தில் அன்பு கூறி மனிதனிடத்தில் அன்பு கூறாமல் இருந்தாலும் அது தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும், மனிதனிடத்திலும் அன்பு கூற வேண்டும். இங்கே எபேசு சபைக்கு நல்ல பெருமையான காரியங்களை சொல்லிக் கொண்டு வருகிறார். அவருடைய பொறுமை, அவருடைய சகிப்புத்தன்மை, அவருடைய சோதனைகளிலே அவங்க எப்படி உண்மையாக நடந்தார்கள், இதெல்லாம் சொல்லிட்டு அவர்களுடைய பிரயாசம் எல்லாத்துக்கும் நல்ல சூப்பரா சொல்றாரு. அவர் எபேசு சபைக்கு சொல்லிட்டு கடைசியில் அந்த பாயிண்ட் வைக்கிறார். ஆனாலும் இன்னைக்கு உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், உன்னுடைய அன்பு மாறிவிட்டது. ஆண்டவர் பெரிய குற்றச்சாட்டை வைக்கிறார். நீ ஆதியிலே என் மேலும் மனிதர்கள் மேலும் நீ காட்டின அந்த அன்பு மாறிவிட்டது. இன்னைக்கு வசதி வந்தா அன்பு மாறி போகுது. ஆமா, இன்னைக்கு அப்படிதான். நம்முடைய வாழ்க்கை நல்ல உயர்ந்திருக்கிற நிலைகளில் நம்முடைய அன்பு ஆதியில நம்ம கஷ்டத்துல இருக்கும்போது நம்முடைய அன்புதான் ஆண்டவர் மேலேயும் மற்றவர்களுக்கு அதிகமாக செயல்படுத்துவோம். ஆனா ஒருவேளை வசதிகள் வர 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 நம்முடைய அன்பு என்ன ஆகிடுது, மாறிவிடுகிறது. எபேசு சபை எல்லா விதத்திலும் நல்ல ஒரு குணமுடையவர்களாக இருந்தாலும் நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய், உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு என்று சொல்லுகிறார். ஆகையால் இன்ன நிலைமையில் இருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து நீ மனம் திரும்புகின்ற ஆண்டவர் உன்னுடைய மாறாத அன்பை ஆண்டவர் வெறுக்கிறார். உன்னுடைய அன்பு மாறக்கூடாது என்று நினைக்கிறார். வேத பாரகர் ஒருவன் இயேசுவிடத்தில் வருகிறான். ஒரு இடத்தை திருப்பிக் கொள்ளுங்க. மார்க் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிங்க. மார்க் 12:28. அவர்கள் தர்க்கம் பண்ணுகிறதை கேட்டு அவர்களுக்கு நன்றாய் உத்தரவு சொன்னார் என்று அறிந்து அவரிடத்தில் வந்து கற்பனைகளில் எல்லாம் பிரதான கற்பனை எதுவென்று கேட்டார். வேதபாரகரில் ஒருவன், அது நடக்கிற சம்பவத்தை நீங்க வீட்டுல போய் படிச்சு பாருங்க. கொஞ்சம் தர்க்கம் வருகிறது இயேசுவுக்கும் அங்க இருக்கிறவர்களுக்கும். அப்ப அதுல ஒருத்தன் வந்து சொல்றான், சரிங்கயா நீங்க கற்பனைன்னு சொல்றீங்களா, அந்த கற்பனைகளிலே பிரதான கற்பனை எது என்று கேட்கிறார். அப்போ ஆண்டவர் சொல்ற 30ஆம் வசனத்துல, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு 4 காரியங்கள், முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் முழு எல்லாம் எப்படி வருது, முழு முழு. நீங்க அன்புல மாற்றத்தை காட்டக்கூடாதுங்க. 50 கிடையாது, 99 தப்புதான், 100%. அதான் சொல்றாரு நம்முடைய பாச அடிக்கடி சொல்றாரு, முழுமை பூரணம். உங்களுடைய அன்பு பூரணப்பட வேண்டும். அது மாதிரி இருக்கிறது. இன்னைக்கு நான் சொல்றது ஆண்டவர் சொல்ற, உங்களுடைய மனதை நீங்க தொட்டு பாருங்க. நீங்கள் ஆரம்பத்திலே ஆண்டவர் மேல வைத்த அன்பு, மனிதர்களில் வைத்த அன்பு, உங்களுடைய குடும்பங்களில் வைத்திருந்த அன்பு, உங்களுடைய பிள்ளைகள் மேல் வைத்திருந்த அன்பு, உங்களுடைய விரோதத்தில் மேல் இருக்கிற அன்பு இன்னைக்கு அப்படியே இருக்கிறதா, வளர்ந்து இருக்கிறதா, இல்லை குறைந்திருக்கிறதா? நீ முழு பலத்தோடும் அன்பு கூறுவாய் என்பது பிரதான கற்பனை. யாரிடத்துல? தேவனிடத்துல அன்பு கூற வேண்டும் என்பது பிரதான கற்பனை. அதுக்கு ஒத்த கற்பனை என்ன சொல்றாரு? நீ நல்ல கவனிங்க, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாய் என்பது இவைகளில் பெரிய கற்பனை. அப்போ தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் பிறனிடத்திலும், உன்னுடைய தாயிடத்தில் அன்பு கூறுவதல்ல, உன்னுடைய தந்தையிடத்தில் அன்பு கூறுவதல்ல, நீ நேசிக்கிறவனிடத்தில் அன்பு. யார் இருக்கிறார்? பிறனிடத்தில். பிறன்னா உனக்கு யாருமே தெரியாது, ஆனாலும் அவன் மேல நீங்க என்ன பண்ணணும்? அன்பு. அது பிறர் எப்படியா இருக்கலாம், எதிரியா கூட இருக்கலாம், விரோதியா கூட இருக்கலாம். இப்படி அன்பு மாறும். அன்புடைய பிள்ளைகள் நாம தான் அப்படி ஆண்டவர் நமக்கு எதிர்பார்க்கின்றார். தேவன் அப்படி ஒரு அன்பை தான் விரும்புகின்றார். ஆனா நம்முடைய அன்பு குறைபட்டிருக்கிறது. அதனாலே இது ஒரு பெரிய பாவம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்முடைய அன்பு மாறாத அன்பா இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகின்றார். தேவன் விரும்புகிற அன்பிலே முதலாவது வரக்கூடியது மாறாத. எபேசு சபையில அந்த குறையை சொல்லிட்டா அவர் கடிந்து கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். நம்மிடத்தில் குறை உள்ளது. இன்னைக்கு நம்முடைய அன்பு மாறாத அன்பாய் இருக்கிறதா, இல்ல மாறி இருக்கிறதா? எனக்கு தெரியாது. என்னை குறித்து எனக்கு தெரியும், உங்களை குறித்து உங்களுக்கு தான் தெரியும், ஆண்டவருக்கு தெரியும். நீங்க ஏமாற்ற முடியாது. ஆண்டவரே என்னுடைய அன்பு மாறி இருக்கிறது. ஆண்டவர் நீ நேற்று இன்று மாறாததா இருக்கிற, ஆனா நான் மாறி இருக்கிறேன். என்னுடைய அன்பு மாறக்கூடாது. ஆண்டவரே இன்னும் அதிகமாக உங்களிடத்திலும் பிறனிடத்தில் அன்பு கூறுவதற்கு உதவி செய்யும். ஆண்டவருக்கு தேவையா? ஆண்டவர் செய்யும். சரி, தேவன் விரும்புகிற அன்பு மாறாத அன்பு. இரண்டாவது, மாயமற்ற அன்பாயிருப்பாங்க. மாயமா, அதாவது நடிக்க கூடாது. அன்பை ஒரு சிலர் வந்து அன்பை காட்டுவது போல என்ன பண்ணுவாங்க? நடிப்பாங்க, அப்படியே ஒழுங்குவாங்க, அப்படியே உருவாங்க, அப்படியே அப்படியே அப்படியே
என்ன மாதிரியான அவ்வளவு அன்பு. ஆனா உள்ளுக்குள்ள என்ன இருக்கும்? அப்படி இன்னைக்கு நடக்கிற காரியத்தை இன்னைக்கு நான் சொல்லுகிறேன். நம்முடைய அன்பு மாயமற்றதாக இருக்கணும், மாயமற்றதாக இருக்கணும். ஆண்டவர் மாய்மானத்தை வெறுக்கிறார். அந்த அன்பாக வெளிப்படுத்தும் போது நீ தேவனிடத்திலும் அன்பு கூறவில்லை, பிறனிடத்திலும் அன்பு கூறவில்லை. ரோமர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. ஒரு வசனத்தை வாசிங்க. ரோமர் 12:9 வசனம். உங்கள் அன்பு மாயமற்றதாக இருப்பதாக. போதும், அவ்வளவுதான். உங்கள் அன்பு மாயமற்றதாக இருப்பதாக. ஆண்டவருடைய அன்பு இதை விரும்புகிறது. மாயமற்ற அன்பை ஆண்டவர் விரும்புகிறார். உங்களுடைய அன்பு மாயமற்றதாக இருக்கிறார். தாயினிடத்துல நம்முடைய அன்பு அப்படின்னாங்க அப்படியே ரொம்ப தாயை நேசிக்கிற மாதிரி நம்ம பண்ணுவோம். பிள்ளையை நேசிக்கிற மாதிரி பண்ணுவோம். உண்மையாக நேசிக்கிற அன்பு இருக்குது. நான் எல்லாரையும் சொல்லுறேன். அப்படிப்பட்ட மாயமான அன்பு இந்த உலகத்தில் இருக்கிறது. பேச்சில, செயல்ல எல்லாம் நம்முடைய அன்பை வெளிப்படுத்துவோம். ஆனா அது எப்படி இருக்குது? மாயமானமாக இருக்கிறது. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். போதும். இங்க ஒரு பெரிய லிஸ்ட். நீங்க 6ஆம் அதிகாரத்தில் படிச்சீங்கன்னா அது லிஸ்ட்னா சின்ன லிஸ்ட் இல்ல, பெரிய ஒரு லிஸ்ட் வருது. அதுல இந்த 6ஆம் வசனத்துல மாயமற்ற ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள், ஆண்டவரை வணங்குகிறவர்கள், ஆண்டவரை தன்னுடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் எப்படிலாம் இருக்கணும்னு ஒரு லிஸ்ட். உபத்திரமா, பொறுமை, இதெல்லாம் சகிப்புத்தன்மை, உபவாசம், கண்விழிப்பு, ஜபம், எல்லாம் லிஸ்ட்ல பெரிய லிஸ்டே வருது. அதுல வரக்கூடிய ஒரு காயம் மாயமற்ற அன்பு. உங்களுடைய அன்பு மாயமற்றதாக இருக்கிறது. ஒரு வாலிபன் ஒருவன், உதாரணத்துக்கு வாலிபர் ஒருவன் இயேசுவிடத்தில் வருகிறான். வந்து ஒரு கேள்வி கேட்கிறான். என்ன கேள்வி? நித்திய ஜீவனை சுதந்திரிக் கொள்வதற்கு நான் என்ன செய்வேன்? மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம், அதை திருப்பிக் கொள்ளுங்கள். 17ஆம் வசனத்தை வாசிங்க. பின்பு அவர் புறப்பட்டு வழியிலே போகையில் ஒருவர் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, நல்ல போதகரே, நல்ல போதகரே, ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். ஆமென். அப்படி கொஞ்சம் வாசிங்க. நீ என்னை நல்லவன் என்று சொல்வானே, தேவன் ஒருவர் தவிர போதும். நல்ல போதகரே, ஒன்றும் தப்பா சொல்லுங்க. நம்ம ஆண்டவரே அவன் உண்மையாக தன்னுடைய மனதில் இருந்துதான் அன்பான சொல்ல வார்த்தை தான். என்ன சொல்றான்? நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் நீ என்னை நல்லவன். ஆண்டவர் நல்லவன் கிடையாதா? நல்லவன் கிடையாதா? அவர் சொல்ல அந்த அவசியம் இல்லை. ஆனா நாம எப்படியெல்லாம் நம்மை நினைத்துக் கொண்டிருக்கிற உணர்வதற்காக இந்த வார்த்தையை சொல்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும் என்று. அப்படி தன்னை நீதிமானாக நல்லவராக வெளிப்படுத்தினவர் இந்த இடத்துல என்ன சொல்ற? நீயே என்ன நல்லவன் சொல்ற? ஆமா, தேவன் ஒருவர் தவிர நல்லவன் இல்லைன்னு சொல்லிட்டு கற்பனைகளை சொல்ற. இந்த கற்பனைகளை நீ கைகொள், அதுதான் ஒரு நித்திய ஜீவனை தரும் சொன்னோன்னு அவன் சொல்றான். இப்ப நல்ல போதகரேன்னு சொல்ற. இப்ப என்ன சொல்றான்? போதகரேன்ட்டான். இவற்றை வாய் கொடுத்து நம்ம மம்பாய்க்கணும், நல்லவனே சொல்றதுக்கு ஏதோ சொல்லிட்டாரு, போதகரேன்னு சொல்லிட்டான். போதகரே, இவைகளை என் சிறுவயது முதலே அவன் பொய் சொல்ல முடியாது, ஆண்டவர்கிட்ட பொய் சொல்ல முடியாது, உண்மையா ரொம்ப நல்லவன். அடுத்த வசனத்தை ஆரம்பிக்கல. இயேசு இயேசு அவனிடத்தில் என்ன பண்ணுகிறார்? அப்போ எவ்வளவு தூரம் அவன் நல்லவனா இருக்கிறான். உண்மை அதுதான். ஏன்னா இல்லைன்னா அந்த வார்த்தையை அங்க வருகிற ஆண்டவர் அவனிடத்தில் அன்பு. ஏன்னா அவன் எல்லாவற்றையும் கை கொள்கிறான். ஆனா அவனுடைய அன்பு இதுல எல்லாவற்றையும் சரியா இருக்குது. ஆனா ஆண்டவர் ஒரு கட்டளை, ஒரு காரியத்தை செய்ய சொல்லும் போது அவனால செயல்படுத்த முடியாது. அப்படி அவனுடைய அன்பு எப்படி இருக்குது? வெளிப்படையான அன்பு நல்லா இருக்குது. ஆனா உள்ளுக்குள்ளே அவனுடைய அன்பு மாயமான மாயம். அதனால ஆண்டவர் சொன்னா ரைட், ஓகே, எபேசு சபைக்கு சொன்ன விதமா சொல்றாரு, உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு. நீ என்ன பண்ணு? உன்னிடத்தில் இருக்கிறது எல்லாம் யாருங்க செய்வாங்க? யார் செய்வாங்க? பெரிய பணக்காரர்கள், ஒரு வாலிபன் உன்னிடத்தில் இருக்கிற எல்லாத்தையும் விட்டு நீ
என்னை பின்பற்றுவோம். இதெல்லாம் எங்க நிறைய இருக்கு. பரலோக ராஜ்யத்துல போக்கியத்தை சேர்த்து இவன் உண்மையாகவே தேவனிடத்தில் அன்பு கூர்ந்திருந்தான் என்ன பண்ணிருக்க? சரியானவரே, எனக்கு நீதான் வேணும், எனக்கு நித்திய வந்த நோக்கம் என்ன? நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும். நீ இதை செய்கிற செய்யணும். அது எவ்வளவு பெரிய கஷ்டமா இருந்தாலும் செஞ்சிருக்கும். ஆனா எனக்கு தெரிஞ்சு இயேசுவிடத்துல வந்து துக்கத்தோடு போன ஒரே மனிதன் கொண்டிருந்தான். அது இந்த அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாக இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்டு மனமடிந்து துக்கத்தோடு போய்விட்டான். இந்த வாசி யோசிச்சு பாருங்க. அவனுடைய அன்பு அவனால் வெளிப்படுத்த முடியல. அவன் அன்பு தேவனிடத்தில் இருக்குது அவன் சொல்லிடுறான், உண்மைதான். ஆனா அந்த அன்பை பெருமிடத்துல காட்டு. நீ விட்டு தரித்திரத்துக்கு கொடுத்து என்ன பின்பற்றி வா, ஃபாலோ மீன்ற. ஆனா இது செஞ்சுட்டு வாங்க, மனம் முடிந்து துக்கத்தோடு போனான் என்று வாசிக்கிறோம். நம்முடைய அன்பு மாயமற்றதாக இருக்கக்கூடாது. அதுதான் ஆண்டவர் விரும்புகின்றார். அதுதான் ஆண்டவர் சொல்லிட்டு அதற்காக அவன் மிகுந்த ஆசை உள்ளவன். அதனால சொன்னேன், பணம் வர வர நம்முடைய அன்பு என்ன ஆகும்? அதனால சொல்ல அதுக்காக பணக்காரங்க எல்லாம் தேவனிடத்திலும் மற்றவர்கள் அன்பு காட்டலாம் அப்படி சொல்லது. நம்முடைய சூழ்நிலைகள் நம்ம ஆஸ்தியை அதிகரிக்கும் போது, அதிகப்படும் போது நம்முடைய அன்பு என்ன ஆகும்? பிள்ளைகளிடத்தில் அன்பு மாறும், தாய் தகவலத்தில் அன்பு மாறும், தேவனிடத்திலே அன்பு மாறும், பிறரிடத்திலும் அன்பு மாறும். அந்த மாறாத அன்பும் மாயமானமற்ற அன்பை தான் ஆண்டவர் விரும்புகிறார். அதனால வாலிபனுக்கு சொன்ன எல்லாவற்றையும் வித்துட்டு கொடுத்துட்டு நீ அங்க நித்திய ஜீவன் தான் வேணும். ஆமா, இவ செஞ்சிருக்கணும். ஆனா அவருடைய அன்பு மாயமற்றதா இருக்கிறார். மாயமாரமா இருக்கிறதுனால என்ன நடந்தது? துக்கத்தோடு அவன் போய்விட்டான். யோசிச்சு பாருங்கல்ல, தேவன் விரும்புகிற மாறாத அன்பு மாத்திரமல்ல, மாயமற்ற அன்பா இருக்கணும். அன்புல மாய இருக்கக்கூடாது, பொய் இருக்கக்கூடாது. நீங்க ஆராய்ந்து பாருங்க, நான் எப்படி என்னுடைய அன்பை வெளிப்படுத்துகிறேன், தேவனிடத்திலும் சரி மற்றவர்களுக்கும் சரி. என்னுடைய அன்பு ஏன்னா அன்பின்மை பாவம் என்று இன்றைக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த அன்பை நான் சரியாக செயல்படுத்துகிறேனா என்பதை நான் பார்க்க. மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கின்றேன். தேவன் விரும்புகிற அன்பில் மூன்றாவது அன்பு மன்னிக்கிற அன்பு. ரெண்டு அன்பை காட்டில முக்கியமான அன்பு தான் மன்னிக்கிற அன்பு. அது மட்டும் முடியல பாஸ்டர், என்னால மன்னிக்கவே முடியல பாஸ்டர். ஆனா அவன் எனக்கு நேசம் இருக்கு, அவனை நான் வெறுக்கல, ஆனா அவனால என்னால மன்னிக்க முடியும். அன்பு மன்னிக்க இல்ல. ஒன்று வாச்சம் அன்பு மன்னிக்க. நீங்க மன்னிக்கிறதா உங்களிடத்துல அன்பு இல்லை. நீங்க தேவனிடத்தில் அன்பா இல்லை, நீங்க பிறனிடத்தில் அன்பா இல்லை. அன்பின்மை ஒரு பாவத்தோடு நீங்க இருக்கிறீங்க. அன்பு ஒரே மாதிரி அது மாயமானமா இருக்கக்கூடாது, மாறக்கூடியதாக இருக்கக்கூடாது. அந்த அன்பை வெளிப்படும் மன்னிக்கக்கூடிய எவ்வளவு பெரிய துரோகம் உங்களுக்கு செய்யும், எவ்வளவு பெரிய எதிராக நிலை செய்யப்படும். நீங்க மன்னிக்கிற யோசிச்சு பாருங்க. நான் ஆண்டவரை வணங்குகிறேன், இயேசு நம்ம எவ்வளவு பெரிய மன்னிப்பு தந்திருக்கிறார். தகுதியே இல்லாத நம்மை ஆண்டவர் சிலுவை மூலமாக நமக்கு ஒரு பெரிய மன்னிப்பை கொடுத்திருக்கிறார். அந்த சிலுவையினுடைய பாடு, சிலுவையுடைய மரணம், அவருடைய மரணம் இல்லைன்னா நமக்கு மன்னிப்பு கிடையாது. நம்முடைய மீறுதல் நிமித்தமாக அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமம் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல், அவருடைய தழுவுகளால் நாம் குணமாய். நாம் எல்லாரும் ஆடுகளை போல வழி தப்பித்திருந்து அவனவன் தன் தன் வழியிலே போடும். கர்த்தரோ நம்ம எல்லாருடைய பாவங்களையும் அவர் மேல் விழப்பண்ணினார். அவர் மேல் விழப்பண்ணினார். அந்த மன்னிக்கிற அன்பு, மன்னிச்சதுனால, நம்ம மன்னித்ததுனாலதான் அவர் தம்மையே தந்தார். ஆனா நாம என்ன பண்றது? மன்னிக்கிறது கிடையாது. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிங்க. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன், நீங்க அன்பை வெளிப்படுத்தலன்னா பொய் பாவம்னு நமக்கு தெரியும். அப்போ அன்பை வெளிப்படுத்தாதவன் என்ன செய்யலாம்? பொய்யனா இருக்கிறான். தான் கண்ட சகோதரத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி
உன் சகோதரனிடத்துல அன்பு கூறாதவன் நீ தேவனிடத்தில் அன்பு கூறுவன் எப்படி சொல்ல முடியும்? உன் சகோதரன், உன் சகோதரி, உன் பெற்றோர், உன் பிள்ளைகள் உனக்கு விரோதமாக எவ்வளவு பெரிய துரோகம் செய்திருந்தாலும் அவர்களை மன்னிக்கணும், அவர்களுக்கு அன்பு செலுத்தணும். ஆண்டவர் அதுதான் விரும்புகிறார். அந்த மன்னிக்கிற அன்பை தான் ஆண்டவர் விரும்புகிறார். தேவனிடத்தில் அன்பு கூறுவர் என்று ஒரு சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். ஆண்டவர் ஒரு வீட்டுக்குள்ளே போகிறார். இயேசு கிறிஸ்து லூக்கா சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் அந்த அதிகாரத்தை திருப்பிக் கொள்கிறார். ஒரு சம்பவம் வருகிறது. லூக்கா 7ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தை வாசிங்க. இயேசு அவனை நோக்கி, சீமோன், நான் ஒரு காரியம் சொல்ல வேண்டும் என்றால் இப்போ இங்க என்ன நடக்குது? சீமோன் என்கிற ஒரு வீட்டுக்குள்ளே இயேசு சாப்பிடும்படியாக பந்தி இருக்கும்படியாக செல்கின்றார். அப்பொழுதுதான் அங்க உங்களுக்கு தெரியும் அந்த சம்பவம். பாவியாகிய ஒரு ஸ்திரீ அங்க வருகிறார். அப்ப அந்த தைலத்தை அவரு பாதத்திலே ஊற்றி துடைத்து அதை முத்தம் செய்து அவர் ஆண்டவரை அங்கே கடன் பண்ணுகிறார். அப்பொழுது அந்த வீட்டிலே இருந்த பரிசேயன் அதை கண்டபோது, இவர் தீர்க்கதரிசியா இருந்தால் தம்மை தொடுகிற ஸ்திரீ இன்னார் என்றும் இப்படிப்பட்டவங்க அறிந்திருப்பார், இவள் பாவியா இருக்கிறாளே என்று தனக்குள்ளே அவன் சொல்லிக் கொள்ளலாம். இயேசுவிடத்துல சொல்லல, அவனுக்கு ஆண்டவர் கொடுவதற்கு அனுமதிக்கிறார். ஆண்டவர் எதற்காக வந்தார்? பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசுவிடத்தில் வந்த வேதம் சொல்கிறது. அப்போ அவருடைய சிந்தனையை அறிந்து கொண்ட இயேசு சொல்றார், சீமோனே நான் உனக்கு ஒரு காரியம் சொல்ல வேண்டும் சொல்லி ஒரு கதையை சொல்றார். இந்த கதை உங்களுக்கு ஏற்கனவே ஓமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. 2 பேர் கடன் பட்டிருக்கிறாங்க. ஒருவன் எவ்வளோ? 500 வெள்ளிக்காசு, ஒருவன் 50 வெள்ளிக்காசு. அப்போ 2 பேருக்கும் பணம் திருப்பி கொடுக்க முடியல. அப்போ கடன் கொடுத்தவன் அவன் என்ன பண்ணிருக்கான்? மன்னித்து அனுப்பிடுகிறான். அப்போ சொல்றாரு, இப்படி இருக்க அவர்களில் எவன் அவனுக்கு அதிகமாய் அன்பாயிருப்பான்னு சொல்றாரு. அப்போ அவன் ஈஸியான பதில் தான். யாரு நிறைய கடன் பட்டு மன்னிக்கப்பட்டானோ அவன் தான் அதிகமா அன்பாயிருப்பான் அப்படின்னு சொல்ற உடனே இங்க அவர் சொல்றாரு, ஸ்திரீ சீமோனுக்கு அதை முடிச்சுட்டு இங்க என்ன சொல்றாரு தெரியுமா? அந்த ஸ்திரீயை பார்த்து, நான் உன் வீட்டில், அந்த சீமோனை பார்த்து சொல்றாரு, உன் வீட்டுல நான் வந்தேன், நீ அன்பை வெளிப்படுத்துவதாக சொன்னாய், ஆனா பிறர் ஒரு அன்பை வெளிப்படுத்தும் போது அந்த அன்பை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்போக்கம் உன்னிடத்துல இல்லை. நீ எனக்கு தண்ணி கால கழுவுல, தண்ணி தரல, ஆனா ஆசையா தான் அழைத்து கொண்ட. ஆனா ஒரு பாவியான ஸ்திரீ இந்த செயலை செய்யும் போது அவனால் ஏற்றுக்கொள்ள முடியல. அப்போ அவர் சொல்றாரு, உன்னுடைய அன்பு நீ மற்றவர்களிடத்துல மன்னிக்கக்கூடிய, எப்படி இந்த மன்னிப்பு பெரிதாக நிறைய மன்னிக்கப்பட்டவர்கள் பெரிதாக இருக்கிறதோ அதுவாக உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது பெரிதான அன்பு. அந்த ஸ்திரீயை பார்த்து அனுப்பிட்டு சொல்றாரு, இப்படிப்பட்டான அன்பை தான் நான் விரும்புகிறேன் என்று அவர் சொல்றார். மன்னிக்கிறீங்களா நீங்க? நான் மன்னிக்கிறேன். நான் என்ன கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. பேசி விடலாம், சொல்லி விடலாம், வெறும் வார்த்தைகளே அது வரக்கூடாது. வாழ்க்கை எவ்வளவு பெரிய. அதனால மத்திய சுவிசேஷம் ஆண்டவர் மலை பிரசங்கத்துல ஒரு காரியத்தை சொல்லுகிறார். 5ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்துல இதுதான் மன்னிப்புக்கு மொத்தமான ஒரு காரியங்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பொறுமையா பாருங்க, உங்கள் சத்துருக்களை அதான் மன்னிக்கிறார். வீட்டை சுத்தி சத்துருக்கள் இருக்கிறார். சத்துருனா பிசாசு சொல்லல, மனிதர்கள் நமக்கு விரோதமாக செயல்படுகிறார்கள். அவர்களுடைய மன்னிக்கக்கூடிய அந்த மனசு நமக்கு இல்லை. அது இன்னைக்கு பாவம் என்று ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். அவங்க இன்னும் அதிகமாக செயல்படுறாங்க. ஆனா அவங்களை மன்னிச்சு, உங்களுடைய சத்துருக்களை சிநேகிங்கள், உன்னை சிநேகிக்கிறவர்களே சிநேகிங்கள் ஆண்டவர் சொல்லல. சொன்னவர் ஆண்டவர் செய்து காட்டினார். சிலுவை வரைக்கும் நம்ம சத்துருக்களை நேசித்தார். சத்துருக்களை சிநேகிங்கள், உங்களை சபிக்கிறவர்களே சபியுங்கள். சபியுங்கள் சொன்னாரு, நம்ம சபிப்போம். அவன் அட்லீஸ்ட் அவன் 1 சபிச்சா 1 சபிப்போம், 4 சபிச்சா 8 சபிப்போம். அதை சொல்லிட்டாரு. அப்படிதான் இல்ல, ஒருவேளை 4 சபிச்சாலும் 1 சபிப்போம். என்ன மாற்று பிள்ளைங்க, நம்ம ஸ்பெஷல் இல்ல, நம்ம அவ்வளவு சபிக்க மாட்டோம், டபுள் தான் பண்ண மாட்டோம், சிங்கிளா தான் பண்ணுவோம். உன்னை சபிக்கிறவர்களே ஆசீர்வதிங்கள். அடுத்தது
உங்களை பகைக்கிறவர்களுக்கு செய்யவே முடியாதுங்க. என்ன ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தை ரொம்ப பயங்கரமா இருக்காங்க. இது எப்படி என்னால செயல்படுத்த முடியும்? செயல்படுத்த நீ அன்பாய் தேவனுக்கு அன்பாய் இருக்கிறேன், பிறனிடத்தில் அன்பாய் இருக்கிறேன் நீ சொல்வாய். ஆனால் உன்னிடத்தில் அன்பின்மை இல்லை என்றால் நீங்க கண்டிப்பாக செயல்படுத்துவீங்க. அன்பை வெளிப்படுத்துறது இதெல்லாம் பெரிய ஆண்டவருடைய நாம மகிமைப்படுங்க. இயேசு வெளிப்படுவார். நீங்க பகைக்கிறவர்களை நீங்க பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்து பாருங்க, இயேசு முன்னாடி வருவார். அவங்க இயேசு நீங்க தெரிய மாட்டீங்க, இயேசு தான் தெரியும். அப்பேற்பட்ட அநியாயம், நான் அவனை பகைச்சேன், அவன் விரோதமாக செயல்பட்டேன், எனக்கு நன்மை செய்யும் இயேசுவை நான் காண்கிறேன். அந்த வார்த்தை வரும், அந்த செயல்பாடு அது வரும். நம்முடைய மன்னிக்கிற அன்பு ரொம்ப குறைந்து இருக்கிறது. கடைசியா சொல்றாரு, உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறாலும் ஜெபம் பண்றோம். யாருக்காக ஜெபம்? நமக்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக, நம்முடைய குடும்பங்களுக்காக, நமக்கு தெரிந்தவர்களுக்காக, நம்முடைய நண்பர்களுக்காக, நம்முடைய சபைக்காக, இப்படி நமக்கு 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 எல்லாம் நாம் அன்பு கூறுகிறவர்களுக்கு தான். உன்னை விரோதிக்கிறவர்களுக்காக, உனக்கு துரோகம் பண்ணவர்களுக்காக, உன் பணத்தை கையாளல் பண்ணுகிறவர்களுக்காக, உன் இடத்தை எடுத்தவர்களுக்காக, உனக்கு துரோகமாக பொய்சாட்சி சொல்றவர்களுக்காக நீ ஜெபம் பண்ணுகிறீங்களா? உங்களுடைய ஜெபத்துல ஒரு ஜெபம் இருக்கா? எவ்வளவு பேர் சண்டை போடுறோம், எவ்வளவு பேர் பகைச்சிருக்கிறோம். ஆண்டவரே அவன் நல்லா இருக்காங்க, அந்த வார்த்தையை சொல்றோம். அந்த குடும்பம் நல்லா இருக்காங்க, எனக்கு இன்னும் நிறைய துரோகம் பண்ணிட்டாங்க, நான் மன்னிக்கிறாங்க. சிந்தை நமக்கு இருக்குதா? மன்னிக்கிற சிந்தை தாங்க அன்பு. அது பரிசேயர் வீட்டுல அதுதான் அவர் கற்றுக் கொடுக்கிறார். அங்க நீங்கள் அன்பா இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும், மாறாத அன்பா இருக்கணும், மாயமற்ற அன்பா இருக்கணும், மன்னிக்கிற அன்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அதிகமான மன்னிப்பு பெற்றிருக்கிற நாம் ஆண்டவருக்கு எவ்வளவாய் அன்பு கூற வேண்டும் யோசிப்பார். அப்ப அந்த ஆண்டவருக்கு அன்பு கூறுகிற நாம் பிறரிடத்தில் எப்படி அன்பு கூற வேண்டும்? ஆகவே இந்த நாளிலே அன்பின்மை ஒரு பாவம், அன்பு செலுத்தாமல் இருப்பது பாவம். நம்முடைய அன்பு 3 விதமான அன்பாக இருக்க வேண்டும். என்ன அன்பு? மாறாத அன்பு, மாயமற்ற அன்பு, மன்னிக்கிற அன்பு. இந்த 3 அன்பு நமக்கு நிறைய லிஸ்டோட போயிட்டு இருக்கோம். எனக்கு அவ்வளவுதான் பேசுறதுக்கு நேரம், அதனாலதான் 3 இதெல்லாம் ஒரு 8 அன்பு கூட சொல்லியிருக்கலாம். அப்போ இந்த அன்பு நமக்கு இல்லாவிட்டால் நாம் எல்லாம் வேஸ்ட். அதான் முதல்ல சொல்றாரு, நீ என்னதான் செய்தாலும், என்னதான் செயல்பட்டாலும், என்ன வரத்தை உடையவனாக இருந்தாலும், என்ன தீர்க்க தரிசனம் பெற்றாலும், நீங்க என்னதான் சிறப்பாக இருந்தாலும் உங்களுக்கு அன்பு இல்லை என்றால் எல்லாம் உங்களுக்கு வேஸ்ட். நீங்க ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிறது. ஆகவே தேவன் நம்மிடத்துல அன்பை எதிர்பார்க்கிறார். அவர் அன்பாய் இருக்கிறார், தேவன் அன்பாய் இருக்கிறார். ஆனால் நாம் அன்பாய் இருக்கிறோம். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர் பிறனிடத்திலும் அன்பு கூறுகிறார். இதுதான் பிரதான கற்பனை, இதுதான் முழுசும் அடைகிறது. அதுக்கு பிறகுதான் எல்லாமே வருகிறது. அவர் நம்மளுடைய அன்பு எப்படிப்பட்டது இன்றைக்கு ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய அன்பை ஆண்டவரிடத்திலே நாம் வெளிப்படுத்துவோம், பிறனிடத்திலும் வெளிப்படுத்துவோம். ஆண்டவர் நிச்சயமாக நமக்கு இருக்கிற அந்த அன்பில் குறைந்து இருக்கிற காரியங்களை ஆண்டவர் உணர்த்தி வரும் நாட்களில் இன்னும் நாம் அதிகத்திலே அதிகமாக தேவனிடத்தில் அன்பு கூறவும், மற்றவர்களுக்கு அன்பு கூறவும் கர்த்தர் நமக்கு நிச்சயமாக உதவி செய்வார். அன்பின்மை ஒரு பாவம் என்று சொல்லி அவர் உணர்த்திருக்கிறார். உணவின் ஆகிய பெறுவோம், நாம் மாறுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை நமக்கு செய்வார்.